மறுபடியும் பரிசோதித்து பார்க்க சொல்லு. இனி ஒரு நர்ஸ் என்ன வீடு தடி வரக்கூடாதுன்னு ஓன் பண்ணிக்கிட்டு வா, மீதி காரியம் கர்த்தர் பார்த்துடுவார். அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான், அப்படியே போகிறான், அப்படியே போய் சொன்னான். அவள் டாக்டர் சொன்னார், இனி ஒருத்தர் உன்னை தேடி வர மாட்டாங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவன் அருமையாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். 3 மாதத்து வரைக்கும் 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவான். வந்தான் நேரம் அந்த கதவுக்கு பக்கத்தில் இருப்பான். நல்லா இவனை மாதிரி ஒரு உயரமான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. ஆகவே எப்பேற்பட்ட வியாதிக்கும் மருந்து, எப்பேற்பட்ட பேய்களுக்கும் மருந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். குற்ற உணர்வுகள், பாவ உணர்வுகள், ஐயோ என்று பதறுகிற மனநிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு சாத்தான் கூட்டி கொடுப்பான். அதையெல்லாம் பிடுங்கி அவர் எரிவாராக. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சிங்கைக்கேபியோ சூளை நெருப்போ, சிங்கைக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கைக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ அல்லேலூயா. மரித்தவர்களை பிழைக்க வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. கேன்சர் வியாதிகளை சுஸ்தமாக்குற தேவன், குஷ்டரோகியை சுஸ்தமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இன்று தேசத்தில் இதே மகன் சொல்லப்பட்ட வியாதியுடைய அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். திருச்சிக்கும் மதுரைக்கு நடுவில் ஒரு கிராமம், இப்போது ஞாபகம் இல்லை. சபைக்கு சென்றிருக்கிற ஒரு சகோதரி என்னை தொடர்பு பேசுகிறாள். என் புருஷன் இறந்து விட்டான். புருஷனுக்கு இந்த வியாதி இருந்தது. புருஷன் இறந்து விட்டான். இப்பொழுது எனக்கு அந்த வியாதி வந்து விட்டது. இப்பொழுது சபை போதகர் என்னை காதலிக்கிறார் என்று சொன்னார். சபை போதகர் இந்த சகோதரியை காதலிக்கிறார். அப்போ சபை போதகருக்கு உண்மை சம்பவம் தான் சுருக்குன்னு குத்தணும். அப்போ தான் அந்த ஊழியக்காரன் திருந்திடுவாங்க. ஆனால் கோபம் மேலே பற்றி எரியும். அவங்க 4 ஆம்பளைங்களுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து கட்டாரத்தை பேச வச்சுருவாங்க. அல்லேலூயா. அப்போது அந்த சகோதரன் லவ் பண்ணுறாரு. நான் என்ன செய்யணும், என்னை வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரு. உனக்கு தான் அந்த பொல்லாத வியாதி இருக்குல்ல, அவனை பொண்டாட்டி இருக்கா, ஆயிருக்கா, அவனுக்கு பிள்ளைகள் இருக்கா, ஆகிருக்கு. அப்போ எதுக்கே அவன் வரான்? அதான் லவ். அதான் ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, 50லும் காதல் வரும். வருமா வராதா? வருமா வராதான்னு கேட்குறேன். வராதா? அப்போ தான் இவனுக்கு வந்தது, சபை போதற்கு வந்த காதல். காதலிச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான் பாரு. அவனுக்கும் வியாதி, அவளுக்கும் வியாதி. இப்போ 2 பேருக்கும் ஜெபம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அது ஒரு இச்சை ரோகம், ஒரு கடுமையான வியாதி. மரண கண்ணியில் விழக்கூடாது. பாவியானவன் விபச்சாரியால் பிடிக்கப்படுவான், வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரங்கள் அநேக வலைகள் உடையதாக இருக்கிறது. அநேக சுருக்கு கண்ணிகள். பாவம் செய்கிறவன் அதில் போய் விழுவான், ஆழ்கிணறுல விழுற மாதிரி தான். அதான் ஆண்டவர் பைபிளில் வேசி பெண்களை ரொம்ப மோசமாக சொல்லுவார். அவள் வேசி, ஆழ்கிணறு, படு பாதாளம், அதில் போய் விழுந்துறாங்க. இல்லாட்டி ஆம்பளைங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார், ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா பொம்பளையும் சொல்லலை, நல்ல பிள்ளைங்க உண்டு. அதனால் நாட்டில் மழை பெய்யுது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அது வேசி ஆழமான படுகொலி, அது போய் விழாத. ஆனால் இச்சை ரோகம் படைத்தவன் என்ன செய்வான்? பேய்க்கு என்ன வேலை? இவனை எப்படியாவது கொல்லணும். இப்போ ஊழியத்தில் கொல்ல முடியல,
உலக பிரகாரமாக கொல்ல முடியலை, ரவுடிசம் பண்ணி கொல்ல முடியலை, கெட்ட வார்த்தை பேசி கொல்ல முடியலை, கொள்ளவே வச்சு கொல்ல முடியலை. ஆனால் செக்ஸ் என்ற ரோகத்தை வைத்து பியாய் கொண்டு போடுவான். என்ன செய்வான்? இந்த இச்ச ரோகத்தை வச்சு ஒரு இந்த மாதிரி வியாதி உடைய ஒரு ஸ்திரீ இடத்துல அவனை கொண்டு விட்டான்னா அந்த பகர்ச்சி வியாதி இவனுக்கு வரும். இவன் போய் கொண்டாடிட்டு போனால் அவளுக்கும் வரும். சத்து தானே போகுது. அவள் பேய்கள் கொல்லும் என்பது உண்மை. பேய்கள் கொல்லும். ஒரு வழி எப்படியாவது. இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் அம்பு அப்படிதான். முன்னாடி எல்லாம் ஒரு 50 வருஷம் முன்னாடி ஒரு நாள் பேய் வந்துச்சுன்னா என்னது கேட்கும், எனக்கு ஒரு முல்லைப்பூ வாங்கிதான் நான் போகிறேன்னு. உடனே சில வயதானர்கள் ஒரு முழம் பூ எடுத்து நான் தள்ளி வச்சு விடுவேன். நான் போகிறேன்னா இன்னும் அடுத்த மாதம் வருவேன், என்ன நிறைய பூ வாங்கி வச்சுக்கோ, இப்படி போவோம். அடுத்த ஒரு பிசாசு உள்ளே ஒரு திருட்டு ஏறிச்சுன்னா எனக்கு சேர வேண்டி இருந்தால் தான் போவேன். வாயில் புடவையா? வாயில் புடவையில் வேண்டாம், பட்டு புடவை வாங்கி தரணும், பச்சை புடவை தான் வாங்கி தரணும். உடனே சிலவங்க என்ன செய்வாங்க, வேத ஞானம் குறைவு, ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுப்போம். அது பட்டு புடவை வாங்கினது அதை இறங்கி அங்கே போயிடும். மகள் சுஸ்தமாயிருவார்கள், தற்காலிகமாக சுஸ்தமாயிருவார்கள். இப்படி பேய்களுக்கு பலியிட்டே வந்தார்கள். இல்லையா? யாத்திராம 20ஆம் அதிகாரத்தில் சில இடத்துல ஒரு வசனத்தில் 4ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லுவார் 24:20 நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லுவாருன்னா, பேய்களுக்கு பலியிடுவன் சங்கரிக்கப்பட கடவான். பேய்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாது, வசனம் தான் கொடுக்கணும். வசனத்தை குப்பியில் பால் மாதிரி ஊட்டி கொடுக்கணும், அது மாதிரி வாங்கி கொடுக்கப்படாது. அப்போ இந்த மாதிரி செய்வாங்க. அடுத்த கட்டம் என்ன செய்வாங்கன்னா, சிலவங்க அப்படி இல்லை, உனக்கு சேலை கேட்குதா? சில வயதான பாட்டி மாதிரி இருந்தா, ஏய் பேய உனக்கு சேலை வேணுமா? உனக்கு எந்த கடையில் வேணும்? திண்டுக்கல் சாரி வேணுமா? பெங்களூர் சாரி வேணுமா? அதை பூனா சாரி வேணுமா? எனக்கு பெங்களூர் சாரி தான் வேணும். அப்படியா? எழுதி ஒரு விளக்கு மாற அந்த தொடர்பை குத்தி எடு, பாத்ரூமில் தொடர்பை குத்தி எடு, அதில் உள்ள முக்கி எடுத்துட்டு வா, அந்த தண்ணியை வச்சு ஓங்கி அடி, உடம்பே ஓடி போயிடும். இப்படி சில பேய ஓட்டுவாங்க. அடுத்த கட்டம் என்ன செய்வாங்கன்னா, சிலர் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா, நல்ல கருவாடு இருக்குது, நம்ம சமைக்கிறது வச்சுருக்க கருவாடு, அந்த கருவாடு எடுத்து நல்லா பல்ல நினச்சி வாயில் வச்சு தேய்ச்சி விடுவாங்க. ஐயே நின்றுட்டு பேய ஓடி போயிடும். ஓகுதா இல்லையா? அந்த காலத்தில் அப்படி தான் பேய ஓட்டணும். அதுக்கப்புறம் டெவலப் ஆகி ஆர்சிக்காரன் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலுவை எடுத்து சில பேய் ஓடி போயிடும். சில பேய்கள் சிலுவையே பிடிச்சிடும், சிலுவையே பிடிச்சிடும். வரப்பட்ட பேய்கள். சில பாதிரி மாதிரி பேய ஓட்டம் வந்தாச்சுன்னா பேயை கண்டே பாதிரி மாதிரி ஓடிடுவோம், பேயை கண்டே பாதிரி மாதிரி ஓடி போயிடும். இது ஒரு காலகட்டம். அடுத்த கட்டம் என்னாச்சுன்னா, நேர அந்த இது தூதர்களுடைய கோயில்களில் ஒரு முடியலைன்னா தூதர் கோயிலை கொண்டு விட்டுருவாங்க. அதுவும் அங்கே கடந்து குஸ்தி, கர்ணம், கிளிப்பாஸு எல்லாம் விளையாட்டு அங்கே விளையாடும் இல்லையா? தலை குத்தனை விளையாடும், எல்லாம் விளையாடிடும். குறைச்சி 30 வருஷம் 40 வருஷம் அப்படியே கிடக்கும். கடந்து லாஸ்ட்டில் உடம்பு போய் செத்து போயிடும். நான் ஒரு ஜார்ஜியார் குருசடி ஒரு முறை போனேன். ஆர்சியில் போய் தானே ஆகணும். இங்கே தட்டாமலாகன்னு ஒரு அரண்மனைக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. என் அண்ணன் கூட்டிகிட்டு போவான். என் அண்ணன்கிட்ட ஒரு சிம்பதி உண்டு. என் வீட்டில் என்ன யாருமே தூக்கி குப்பையில் எல்லோரும் குப்பையில் தான் போடுவேணும். இவன் என்ன பண்ணான், ஸ்கூல் போக மட்டும் என்னை வாடான்னு சொல்லுவான். வந்து சீப் எடுத்து நல்ல தலைவாரி, நான் +2 படித்த வரைக்கும் தலைவாரி தான் போடுவான் என்ன. ஒரே ஒரு சிம்பதி. இல்லைனா அவன் எனக்கு இழைத்த கொடுமைகள் பயங்கரம். ஆனால் அவன் இந்த ஒவ்வொரு கொடுமைகளையும் இழைக்கும்போது என்னை தலைவாரி விட்ட ஞாபகம் தான் வரும். அன்று செய்த ஒரு நன்மை இன்றைக்கு அவனை பகைக்கிறதுக்கு என்னை தோன்றவில்லை. ஆனால் என்னை அவர்கள் பகைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா நன்மை செய்வதான் நம்முடைய வேலை. அப்போது ஒரு துன்மார்க்கனாக இருந்தாலும் அவன் நன்மை செய்த நினச்சி பார்க்கும்போது அப்படி துன்மார்க்கங்களை எனக்கு அற்பமாக போகுது. அவன் இன்னும் முதல்ல எல்லாம் நன்மை செய்யுங்க, உற்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவன் கூட்டிகிட்டு போவான். அங்கே எப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் கூப்பிட்டு போவான். ராத்திரி தூங்க விட மாட்டான். அங்கே கூட்டிகிட்டு போயாச்சுன்னா அங்கே ஒரு பெரிய கோயில் தான், ஒரு குருசடி கோயில் இருக்கும். இப்போ இல்லை, எல்லாம் அவுட்டு, ஃபினிஷ்டு, சாப்டர் ஃபினிஷ்டு. அப்போ ஆண்டவர் என்ன கொண்டு வச்சு அதை முடிச்சிருப்பார் போல இருக்குது. அங்கே ஒரு 50 பேர்கிட்ட வருவாங்க. 50 ஆம்பளைங்க வருவாங்கன்னா 80 பொம்பளைங்க இருப்பாங்க. பொம்பளைகிட்ட தான் அதிகம் பேர். அங்கே போனதுமே நினச்சிடும். ஒரு ஸ்திரீ போனாலே போதும், ஓடி போய் ஒரு கும்பிட்டோட ஆதோம். பின்ன கோயிலை அவர் சொல்லுவார். அந்த பாஸ்ட்னு சொல்ல முடியாது, உபதேசம் சொல்ல முடியாது, அந்த ஓட்டுறவர் சொல்லுவார். உடம்புல இவருக்குள்ள ஒரு சக்தி வரும், சக்தி முடியாக்குவார். ஏய் ரோசிலி என்ற பேயே, நீ 41 முறை என் ஆலயத்தை சுற்றி வான்னு.
உடனே அது நான் போக மாட்டேன், நான் உடனே என்ன அடிக்காத நான் ஓடுறேன் 41 ரூபா சுத்தம். வேடிக்கை 41 ரூபா. சிலருக்கு விடுதலை கிடைக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லணும். அதுக்கப்புறம் என் அண்ணன் போவான், உடனே என் சிசியா அவர் பிடிச்சது. ஏன்னா அதெல்லாம் சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான் என் அண்ணன். சிசியா உடனே இருக்கும். உடனே மானடே நீ 90 முறை என் ஆலயத்தை சுற்றி வா. 90 முறை ஆலயத்தை சுற்றி வரும். லாஸ்ட்டில் பார்த்து எல்லாம் வேடிக்கை பொருளாகவே இருந்தது எல்லாமே. நான் சின்ன வயசு +2 படிக்கிற நேரம் எனக்கு என்ன தெரியும், ஆனால் ஒன்று தெரியும், மொத்தமே இது பேய்கள்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. மொத்தமே பேய்கள். ஏசப்பா இதுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பான்னு சொன்னேன். முதல்ல அந்த பாஸ்டர் அந்த பேய் ஓட்டுறவருக்கு வியாதியை வச்சு ஆண்டர் போட்டு தள்ளிட்டார் முதல்ல. அப்புறம் யாரும் இல்லை. இப்போ அதை இடித்து போட்டு அதில் கட்டடம் கட்டியிருக்காங்க. ஒரு செம்ம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா விடுதலைக்காக ஏதாவது ஒரு வழி வேணும். அன்றைய மக்களுக்கு ஏதாவது ஒரு சமாதானம் வேண்டும். எப்படியாவது இந்த ஆவிகளை துரத்தப்பட வேண்டும். பெந்தெகோஸ்து ஊழியம் வர ஆரம்பிச்சு அவங்க என்ன அல்லேலூயான்னு சொன்னாங்க. பேய்களுக்கெல்லாம் என்னது வயிற்று போக்கு வந்துடும், வருமா வராதா? அல்லேலூயா சொன்னா ஆர்சியாளுக்கு அடி வயிற்றுல நெருப்பு பற்றி எரியும். நம்ம பார்த்தா அல்லேலூயா சொல்றான் ஆச்சு. அப்படி தானே? அதாவது அல்லேலூயா சொல்ல ஒதுக்கப்பட்டவன் பார்பேரியன்ஸு, அரிஜன்ஸு அவன் தான். ஆனால் அரிஜன்ஸாக இருந்தவங்க தான் முதல்ல என்ன செய்யணும், அல்லேலூயா சொன்னாங்க. அதான் உண்மை. உள்ள கையை தட்டுங்க. யார் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு வேணும், அவங்க தான் சொன்னாங்க, அவங்க தான் உள்ளப்பட கட்டினாங்க. அவர்களெல்லாம் நம்ம ஆர்சிக்காரங்க சிஎஸ்ஆர்லாம் ஒதுக்கி வச்சிடணும். அப்போ நான் 2002 வந்தாச்சு, 2001 இந்த ஊருக்கு வந்தாச்சு. முதல்ல போனேன் என்னுடைய தாய் திருச்சபை ஆர்சி திருச்சபை தான் போனேன். அது ஒரு சிலுவை பாதை. என் பொண்டாடி கூட்டு இஞ்சேன்னா ஆவியில் அபிஷேகம் வல்லமை பேய் ஓட்டுற வேலை எல்லாம் நம்ம கையில் உண்டு. அண்ணா நகரில் ஒரு பைபிள் வாங்க போகிறேன். அங்கே ஒரு ஆர்சி திருச்சபை இருக்குது அண்ணா நகரில். பாதிரியார் ஒரு பைபிளை எனக்கு தந்தார், காசுக்கு தான் வாங்கினேன். நான் கையை நட்டி வாங்கினேன். அவர் இப்படி அவர் பார்க்குறாரு, இல்லையா சூப்பர் பவர் வச்சுருக்கே நீ. பைபிள் தந்தவர் எனக்கு என்னிடத்துல இந்த அபிஷேகம் கொஞ்சம் அவருக்கு போச்சு. அவர் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சுட்டார். உற்சவமாக கையை தட்டுங்க. அப்போ அதெல்லாம் தாண்டியாக இந்த ஊருக்கு வந்துருக்கான். ஊருக்கு வந்து நேரம் போடுறது அங்கே தான் போனோம், ஆர்சி திருச்சபைக்கு. வரமாட்டேன்னா பிடிச்சி இழுத்து விட்டு போனேன். எங்கே போனால் நமக்கு என்ன சுவிசேஷம். ஆர்சிக்காரங்க நடத்துகிற செல்வ பாதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் எல்லாம் செல்வ பாதையில் கலந்துக்கிடுங்க. நான் சொன்னால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். அது நிகழ்ச்சியாக பாருங்கள். அந்த சிலுவையில் இருக்கிறது இயேசுன்னு பார்க்காதீங்க. இயேசு இப்படித்தான் அன்னைக்கு அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அந்த நிகழ்வை பாருங்க, உங்கள் உள்ளம் உருகும். அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க. இன்னெல்லாம் பெந்தெகோஸ்தேரெல்லாம் அந்த ஆர்சிகாருடைய அந்த திருச்சபையில் பங்கெடுத்து இந்த சிலுவை பதில கலந்துடணும். அதை நிகழ்ச்சியாக பாருங்கள், சம்பவமாக பாருங்கள். இயேசு எப்படி மரித்தார், எப்படி அடிக்கப்பட்டார்கள், எப்படி துடிதுடியாக கொன்றார்கள் என்பதை பாருங்க. உங்கள் பாவம் எல்லாம் அங்கே உருகி போயிடும். போகுமா போகாதா? கட்டாயம் போகும். இங்கெல்லாம் பாகுபாடு பார்க்காதீங்க. பாகுபாடு பார்த்தா நீங்கள் அந்த கிறிஸ்துவ ஆயிடுவீங்க. நம்முடைய சம்பவம் என்ன? இன்னைக்கு நான் பேசுகிறேனே, என்னுடைய வார்த்தைகள் உங்களை தொடுகிறது, நீங்கள் மாறுகிறீர்கள் இல்லையா? அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு ஒரு பாடம். இயேசு இப்படியா நான் வாயினால சொல்லி காட்டுறவிட இங்கேயே ஸ்க்ரீனில் போட்டு காட்டுனா பார்ப்பீங்களா இல்லையா? ஏன் அப்போ பார்த்தாங்க. அது இன்று முதல் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பெந்தெகோஸ்தே சபைகளும் ஆர்சி திருச்சபையில் பங்கெடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்சி மக்கள் எல்லாம் நம்ம பகையில் வருவாங்களா இல்லையா? அவனே வந்திருக்கிறான் ஐயா, அப்போ நம்ம போனால் என்ன? நமக்கு தேவை ரட்சிப்பு இல்லையா, விடுதலை. நான் போனேன் ஆலயத்தில் சொன்னேன், அவளை தண்ணி வச்சுருந்து சிலுவை பாதம் முடிஞ்சது 6 நடக்கலாம். தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தம், நம்ம தண்ணியை இயேசுவின் ரத்தம்னு சொன்னோம். அவங்க அந்த சுவரில் இப்படி ஒரு குழி வச்சுருப்பாங்க, தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் பிதாசுவன் பெருசு. இப்போ என்ன, இயேசுவின் ரத்தம் போட்டேன். ஆண்டவரே இந்த சபை அல்லேலூயா சொல்லணும், ஆசிகார் அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா ரகசியம் எனக்கு தான் தெரியும்.
சொல்லணும் ஆண்டவரேன்னு. பார்த்தாச்சுன்னா 3ஆம் மாதத்தில் சாலக்குழின்னு ஒரு குரூப்பை கொண்டு வந்து அல்லேலூயா கன்வென்ஷன் வச்சாங்க. இப்போ எல்லாரும் அந்த பாசல் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆர்சிகரா எல்லாரும் அல்லேலூயா சொல்ல வச்சு தான் விட்டான். உற்சம கையை தட்டு அண்டையிலிருந்து வருஷத்துக்கு ஒரு மாதிரி அல்லேலூயா சொல்கிறாங்க. திருந்துறாங்களோ இல்லையா? 2ஆம் பட்சம் அல்லேலூயா சொல்ல வச்சாரா இல்லையா? அதுக்கப்புறம் தான் எல்லா ஆர்சி சபையிலையும் இப்போ அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பாதிரிமார்களுக்கு என்னது இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு உண்டு. பைபிளே வாசிக்க மாட்டாங்க, 2 அதிகாரத்தை வாசிப்பாங்க. ஒரு பொண்ணு வரும், ஒரு அதிகாரம், ஒரு பொண்ணு வரும். அதுக்கு விளக்கமே கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுவார். மணி அடித்து வேலையை முடிச்சு விட்டுருவார். பூசையை முடிந்து சென்று வாருங்கள். இப்போ அப்படி இல்லை, ஆர்சி பாதிரிமார்களும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? இந்த காய்கள் அங்கு சென்றதுனால அது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்சி திருச்சபைக்கும் சென்றதுக்கு சபா ஒரு பானை சோறுக்கு ஒரு அரிசி தான் பதம். அல்லேலூயா. ஆகவே நமக்கு தேவை விடுதலை. நான் அல்லேலூயா சொல்ல மாட்டேன், என் பொண்டாட்டி அல்லேலூயா சொல்லுவா. எப்போ? நான் அரசியல் இருக்கும்போது. பெந்திகோஸ் ஆனபுரம் அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அது சொல்கிறதுக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆவியில் அபிஷேகம், வல்லமை, வெளிப்பாடு எல்லாம் இருக்குது. ஆனால் அல்லேலூயா மட்டும் சொல்ல மாட்டேன். அப்புறமா அம்பத்தூர் வீட்டில் இருக்கிறோம். வழக்கமாக ஜெபம் பண்ணுறேன், வழக்கமாக ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லேலூயா சொல்லுடா. ஆனால் அது மட்டும் என்ன அல்லேலூயா சொன்ன அத்தனை பாஸ்டர்மார்களை நான் என்ன பண்ணியிருக்கேன்? நல்லா டோஸ் விட்ருக்கேன் இல்லையா? புளுத்த வாயில் போய் அல்லேலூயா சொல்லியே வீடு வீடா சென்று வெள்ளையும் சொல்லையம்மா போய் காசை பிரித்து நீ பொண்டாட்டிக்கு பாவாடை வாங்கி கொடுக்குற, நீ எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லி அதைத்தான் நான் ஏன் செய்யணும்? அதெல்லாம் நம்மளால் விட்டாது. அப்படி சொன்ன எல்லாரும் அல்லேலூயா சொல்லணும். அவர் வாயை அமுக்குனாலும் தலந்தாங்க விட்டார். முழங்காலில் நின்று அந்த ஓட்டி பில்டிங்கில் 2.5 மணி நேரம் அல்லேலூயா தவிர